வார்த்தை நிறைத்திருப்போம். எல்லாம் திரும்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 1 வசனத்திலிருந்து 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 1 நானே படிக்கிறேன். கவனமாக கவனிங்க. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். விசுவாசத்தை பற்றி, விசுவாச வாழ்க்கையை பற்றி, எப்படி விசுவாச வாழ்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறோம் பாருங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான பகுதி எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்ற கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் ஒரு 12 வசனங்களை நான் படிக்கிறேன் பாருங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலே பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பதாகவே தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனை பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளின் வகையை இருக்கிறதாயும் இருக்கிறது. புரிஞ்சு புரிஞ்சிருக்கேன். எத்தனை புரிஞ்சு புரிஞ்சுங்களா? திரும்ப திரும்ப வந்திருக்கும் இளைப்பாறுதல் 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 இளைப்பாறுதல். அருமையான ஐயா அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். இந்த வார்த்தை எங்க நீங்க கேட்டிருப்பீங்க? செத்த வீட்டுல கேப்பீங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சாங்க. அந்த இளைப்பாறுதல்ல பேசப்பட்ட இளைப்பாறுதல் வேற. இளைப்பாறுதல்னா ரெஸ்ட். சொல்லுங்க, ரெஸ்ட். ரெஸ்ட். ரஸ்க் இல்ல, ரிஸ்க் இல்ல, ரெஸ்ட். ரெஸ்ட். இப்போ இங்க என்ன இந்த எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆனபடியில முதல் வசனம் பாருங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம், இளைப்பாறுதலுக்குள், ரெஸ்டுக்குள்ள, ஓய்வு, தமிழ்ல ஓய்வு, ஓய்வுக்குள்ள பிரவேசிப்பதுன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க மரித்த பிற்பாடு நம்ம இந்த சரீரங்கள் எல்லாம் களைந்து பரதேசில் இருக்கிறது, தேவனோடு இருக்கிறது, அதுதான் அது வந்து நித்திய இளைப்பாறுதல், நித்திய ஓய்வு. பட் இங்க ஒரு ஓய்வை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வை இன்னொரு திருஷ்டாந்தத்தை இன்னொன்னு மேட்ச் பண்ணி சொல்றாரு. அது என்னன்னா, வனாந்திரத்துல மோசே மூலமாய் நடத்தப்பட்ட ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? சோ
அதை பத்தி தான் இந்த பேசேஜ் சொல்லுங்க பாருங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எப்படி? பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பயந்துட்டு இருங்க, அது எல்லாம் மரியாதையோட இருங்க, கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம். இப்ப என்னன்னா, இங்க சொல்லப்பட்ட இளைப்பாறுதல் என்னன்னாங்க, தேவன் என்ன சொன்னாரோ அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் மேலே நீங்க நம்பிக்கை உடையவர்களாய், அதன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் நிலைத்திருப்பது உங்களை இளைப்பாற பண்ணும். இந்த இளைப்பாறுதல் விசுவாசத்துக்கு உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வரும் பொழுது அந்த விசுவாசம் அவனை என்னவாய் வைத்திருக்கும் என்று சொல்லுறதான் இது. ஒருத்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டான்னா அந்த விசுவாசம் அவனை என்ன செய்யுது அப்படின்னா ரெஸ்ட்குள்ள கொண்டு போயிடும், அவனுக்கு ஓய்வு தரும். இப்போ நம்பிக்கை இருக்கு, ஒருத்தர் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை வேற விசுவாசம் வேற. நம்பிக்கை என்னன்னா நடக்கும், கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன்றாங்க இல்லையா. அந்த நம்பிக்கையில் என்ன செய்யும்னா தினமும் போராட்டம் இருக்கும், யுத்தம் இருக்கும். தினமும் என்ன இருக்கும்? யுத்தம் இருக்கும். அதை நீங்களே சந்திப்பீங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அதுக்கான பிரயாசங்களை நீங்க சந்திப்பீங்க. திடீர்னு நம்ம போன மாதிரி இருக்கும், கிடைக்காதது மாதிரி இருக்கும், திரும்ப நீங்க நம்புவீங்க, அது வந்துருமா அப்படிங்கிறது இல்லையா. ஆனா விசுவாசம் அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, முடிஞ்சது, ரெஸ்ட்ல போ, அடுத்த வேலையை பாரு. எப்படி? கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அது எனக்கு உண்டாகும். ரெஸ்டுக்குள்ள போயிருக்கீங்க. நீங்க ரெஸ்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா இன்னொரு 10 வேலை செஞ்சிருவீங்க. நீங்க அதுக்கே உட்கார்ந்து கும்பிடு போட்டு இருக்கிறது இல்லை. அதுதான் இந்த இடத்துல அதான் சொல்லுது, தேவன் ஆனபடினால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அதில் பின்வாங்கி போகாதபடிக்கு, பின்வாங்கிறது இல்லாதபடிக்கு பயந்திருப்போம். தெளிவா இருங்க, பின்வாங்கி போகாதீங்க. எப்படி பின்வாங்குறது? நான் விசுவாசிக்கிறேன். எப்படி நான் பின்வாங்குறேன்னா இன்னும் நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். நீங்க பதட்டத்துக்குள்ள போறீங்க அப்படின்னாலே நீங்க பின்வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு பதட்டம் இருக்குது, இந்த காரியம் நடக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையே கொடுத்துட்டாரு. ஊழியக்காரன் மூலமா கொடுக்கலாம், இல்ல வேதத்துல நீங்க படிக்கும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கர்த்தர் அந்த குறிப்பிட்ட காரியத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணாருன்னா முடிஞ்சிருச்சு. அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அது எந்த நாளில் நடக்கணுமோ அந்த நாளில் அது நடந்து முடியும். புரியுதா? பதறிட்டீங்கன்னு வைங்களேன், பின்வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவிசுவாசப்பட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பெற்றுக்கொண்டாலே, நீங்க ஒருவேளை பெற்றுக்கொண்டா கூட நீங்க அப்போதைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அது டிலே, கண்டிப்பா டிலே ஆகும். புரியுதா? அப்போ விசுவாசத்துடைய யதார்த்த நிலையே ரெஸ்ட். சொல்லுங்க, ஓய்வு. ஓய்வு ஓய்வு. நம்ம ஆளுங்க எப்போ ஓய்வு எடுப்பாங்க? 58-60 ஓய்வு. அடுத்தது ஓய்வுக்கு அப்புறம் சாகு. எப்போ வருமோ இது இல்லையா? இதானே நம்ம பார்த்துருக்கோம். இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்ட ஓய்வு தான். உலகம் உன்னை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓய்வு எடுக்குது. கவனமா இருங்க, உன்னை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓய்வு எடுக்குது. ஆனா இங்க ஒரு ஆளு நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே ஓய்வு தராது. ரெஸ்ட்ல இருப்பா. டேக் ரெஸ்ட். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். ஓய்வு எடுங்க, நல்ல ஓய்வு எடுங்க. உங்க காரியம் கர்த்தரால் வாய்க்கும். எதை நினைத்திருந்தாலும் அது கர்த்தரால் வாய்க்கும், கண்டிப்பா வாய்க்கும். ஓய்வு எடுங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசங்கிறது ஓய்வு எடுக்கிறது. சொல்லுங்க, விசுவாசனாலே ரெஸ்ட் தான். அப்போ
அந்த எது ரெஸ்டுக்குள்ள உங்களை கொண்டு போகுது அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தார். நீங்க ஒரு காரியத்துக்காக முதல்ல நீங்க என்னத்துக்கு போனோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது எப்படின்னா, கர்த்தாவே வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க. இல்லைன்னா நீங்க வார்த்தை பேசணும். ஆண்டவரை இந்த வார்த்தை இப்படி பேசுனல்லவா, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படியே நீ பேசணும்னு வச்சுக்கோ, அது பயங்கரமா பிடிக்கும். அடுத்து வேற லெவலில் தருவாரு. ஒரே மேட்டருக்கு 9 வார்த்தை தந்துடுவார். எப்படி? ஒரே மேட்டருக்கு 9 வார்த்தை தருவார். நான் எல்லாம் ஜெபிக்கும் போது நான் சில காரியங்களுக்கு தேவன்கிட்ட வார்த்தை கேட்பேன். எனக்கு ஒரு காரியத்துல நான் நிக்கிறேன்னா அதுக்கு வார்த்தையை தந்திருப்பார். அதுலதான் நிற்பேன். அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபிக்கும் போது தருவார். இன்னைக்கு ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் நம்மளை தளர்ந்து போக பண்ணும். ரெஸ்ட்டை விட்டு வெளியே வரதுக்கு போகும். ரெஸ்ட்டை விட்டு வெளியே போறதுக்கு, அவிசுவாசப்படுறதுக்கு என்ன செய்யும் உலகம் ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும் போது என்ன செய்யணும், திரும்ப என்ன செய்வோம், கர்த்தாவே இந்த சூழல் இந்த மறுபடியும் பலவீனப்படுத்த நோக்குது அப்படின்னா மறுபடியும் ஆண்டு வார்த்தை தருவார். சொன்ன வார்த்தையை மறுபடியும் உறுதிப்படுத்துவார். சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துறது அதே வார்த்தை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்த அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடான, அதற்கு இணையான வேற ஒரு வார்த்தையை தான் என்ன செய்வாரு, நிலைப்படுத்துவார். இங்க பாருங்க, விசுவாசம் என்பது என்னன்னா ரெஸ்ட். நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு. உலகத்தரமான எல்லா மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவன் சந்தே போயிடுவான். அவன் ஓடிட்டே இருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவன் இருக்கிறான் அப்படின்றதான். அந்த நம்பிக்கை ஒருவேளை இழந்து கூட போகலாம். சிலவங்க நம்பிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. சில ஆண்டுகள் தாண்டி அந்த நம்பிக்கை அற்றவர்களாய் அவங்க விழுந்து போவாங்க. ஆனா விசுவாசம் அப்படி கிடையாது. ஏன்னா உங்களை விடாது. விசுவாசம்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளே கூட சில காரியங்களை நம்பிக்கை தான் வச்சுட்டு இருப்பீங்க. இதை நம்புறேன் அப்படிங்கிறது இல்லை. விசுவாசம்னா நீங்க தோல்வி அடையவே முடியாது. ஏன்னா விசுவாசம் உங்களை ரெஸ்டுக்குள்ள கொண்டு போயிடும், இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகும். ஓய்வெடுத்துருவீங்க. நீங்க என்ன காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரிடத்துல, அந்த காரியத்துல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இளைப்பாறுதல வாக்குத்தத்தம் தான் அந்த இளைப்பாறுதல். அந்த என்ன காரியமோ அந்த காரியத்துக்கு வார்த்தை, ஒருவேளை உங்களுக்கு வார்த்தை கிடைக்கலையா, இல்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல தேவன் கரெக்டா இருக்கிற அவர் சித்தமா இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியலையா, should wait and ask what is your ஆண்டவர் நீர் எனக்கு சொல்றது என்ன அப்படி. நீங்க இந்த காரியத்துல நீங்க செய்யணும், எனக்கு கரெக்டா இந்த காரியத்தை நீங்க நடப்பிக்க தேவன் எனக்கு எத்தனமா இருக்கிறீங்கன்னா அதுக்கான வார்த்தையை தாருங்க. வார்த்தையை கேட்டனா நீ ரெஸ்ட் உள்ள போய் ஒரு புயலே அடிக்கணும், உலகமே சுழண்டு விடணும், வார்த்தை விழாது. வார்த்தை வெறுமையாய் திரும்பாதான். வார்த்தை தரையில் விழாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளியாது. அப்ப அதனால இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனபடினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இது யாரை குறித்து சொல்லுதுன்னா, எகிப்துல வனாந்திரத்துல நடந்து வந்தானுங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க கேட்டானுங்கதான். ஆனா நம்பாத போதும் ஆண்டவர் மோசை கொடுத்த வார்த்தை மோச வாரான் பாருங்க, கூட்டு வரான். எவனும் மோசையை நம்புறதா இல்ல, வார்த்தையை நம்புறதா இல்ல, தூஷிச்சுட்டே வந்தானுங்க, முறுமுறுத்துட்டே வந்தானுங்க. ஆனா அவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. சுவிசேஷம் மாத்திரமா பிரசங்கிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை அனுபவிச்சானுங்க. காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் அற்புதத்தை பார்த்தும் நம்பாதனால அவங்க செத்து மடிஞ்சாங்க. எங்க எவனெல்லாம் நம்பலையோ அவன் மனாந்திரத்துல செத்து மடிஞ்சாங்க. அப்படிதான் சொல்லப்பட்டது பாருங்க. அப்போ ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. புரியுதா? சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது.
நமக்கு சுவிசேஷமே நம்மளிடத்துல வந்தது. எப்படி சுவிசேஷமே வந்துச்சுங்க, நேரடியா வார்த்தையே வந்துருச்சுங்க, வார்த்தையே மாம்சமாய் வந்ததுங்க. அவங்களுக்கு அது கூட இல்லை, நமக்கு வார்த்தை வந்துருச்சு பாருங்க. வார்த்தை மாம்சமாகி பூமியில பிறந்தது பாருங்க. இயேசு வார்த்தையானவர் தான். இயேசுவே பிறந்தார் பாருங்க. அதான் இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் பாருங்க. நித்திய நாட்களுக்கு அவனுக்கு சாவே கிடையாது, கெட்டு போக மாட்டான். இங்க வெயில் அடிக்கலாம், மழை பெய்யலாம், என்ன வேணா மாற்றங்கள் உண்டாகலாம், என்ன வேணா பிரச்சனைகள் வரலாம், தாழ்வு வரலாம், என்ன வேணா உயர்வு வரலாம். உயர்வு வருவதே சிலவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் பாருங்க. என்ன வேணா வரலாம், ஆனா வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் நீ கெட்டு போவதில்லை. எல்லா சூழலுக்கும் உன்னை பாதுகாக்கும். அது உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அனுதினம் உனக்கு செஞ்சுட்டே இருக்கும். உன்னை வெற்றியிலே நடத்தும், உன்னை வெற்றியிலே நிற்க வைக்கும், வெற்றியிலே உன்னை அமர பண்ணும். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் என்றென்றைக்கும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருப்பேன். அதுதான் தேவனுடைய வாக்கு சத்தம். இதுதான் சுவிசேஷமா அறிவிக்கப்படும். இதெல்லாம் சுவிசேஷமா பாருங்க. அதான் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நமக்குன்னா புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் நமக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன வந்தது? கிருபையும் சத்தியமும் வந்தது. இயேசு கிறிஸ்து என்ன வந்தது? கிருபையும் சத்தியம் வந்துச்சு. இப்ப வந்துச்சு பாருங்க. அந்த சுவிசேஷமா நமக்கு அறிவிச்சுட்டே இருக்கிறார். பல வழியில் அறிவிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அறிவிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கிறார், செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிறார். இதை கேட்கிறவன் என்ன செய்வான்? கண்டிப்பா கெட்டு போகாம பிழைத்திருப்ப மாற்றமே கிடையாது. பாருங்க 3வது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். இது சும்மா விஷயம் கிடையாதுங்க. பாருங்க, இது சும்மாவான விஷயம் கிடையாது. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன். யாருக்கு? அதுக்கு யாருக்கு ஆணையிட்டாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கீழே வாருங்க. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்ல. 7னா பரிபூர்ண அர்த்தம். எல்லாத்தையும் முடிச்சு மனுஷனை உருவாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பர்ஃபெக்ட்டா சொல்லுங்க, பர்ஃபெக்ட்டா. இந்த உலகத்தை சரியா பர்ஃபெக்ட்டா இந்த உலகத்தை முடிச்சுட்டு ஆதாம் என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாளை உருவாக்கி இங்க விட்டுட்டு என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தார். எங்க போனாரு? ஓய்ந்திருந்தார். அப்படிதானே? போய் ரெஸ்ட்லேயே இருந்தார். அப்படிதானே? நம்ம ஆளுங்க என்னன்னா மொத்தத்தில் ரெஸ்ட். அப்படி ஓய்ந்தெல்லாம் இல்லை. உண்மையாலுமே அவர் ரெஸ்ட் எங்க அனுபவிச்சாருன்னா ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் காலையிலும் மாலையிலும் அவங்கள என்னது சந்திச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கா. காலையில என்ன செஞ்சாரு? பனி விழுற டைம் பார்த்து சந்திக்க வந்தாரு இல்லையா? இதுதான் ரெஸ்ட். அடுத்த தூக்கி எவனாவது எழுப்புனா ஐயோடு பேகத்தின மாதிரி எழும்பி பதறி எழும்பி ஊரே காலி பண்ணி எழும்பி அடுத்து மண்டை வலிக்குது, அரை தூக்கத்தில் எழுப்பி விட்டேன், எனக்கு தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, மூக்கு வலிக்குதுன்னு சொல்லி அது வேற ஒரு பிரச்சனை. ஒன்றும் வலிக்காது. அது எப்படி வலிக்கும்? நீங்க இளைப்பாறுதல் இருக்கிறீங்க. அதாவது ரொம்ப கவனமா புரியுங்க. இளைப்பாறுதல் என்பது ஒருவேளை நீங்க இந்த சரீரத்திலிருந்து செத்து போய் ஆண்டவர் இடத்துல நித்திய நாட்களுக்கு உயிரோடு இருக்கிறது இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் அது ஒரு விதமான இளைப்பாறுதல். ஆனா இங்க தேவன் சொல்ற இளைப்பாறுதல், நீ வேலை செஞ்சுட்டே இருப்ப ஆனா சரீரம் டயர்ட் ஆகாது. நீ பெரிய பிரச்சனைக்குள்ள இருப்ப அவன் இருதயம் கலங்காது. உன்னை சுத்தி பெரிய ஆபத்துகள் இருக்கும், ஆபத்துக்கு பயப்படாமல் துர்ச்செய்தியை கண்டு என்ன செய்ய மாட்டாவ, அவன் இருதயம் பதறாம அப்படியே தைரியமா இருக்கிறதுக்கு பேரு தான் ரெஸ்ட்.
அப்போ ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தனே, அதுல ரெஸ்ட். எப்படியாச்சும் இதை கரை சேர்த்தா அதுல ரெஸ்ட். கர்த்தர் கரை சேர்ப்பா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதுவே ரெஸ்ட், இதுதான் ரெஸ்ட். அல்லாம நீ பொண்ணை கட்டி கொடுத்தா சரியாகும்னா பொண்ணு அடுத்த நாள் வந்து மாப்பிள்ளை கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க நின்னாரு தொடங்குவா. ஐயோ அப்படியா மக்களை போட்டு பான்ஸ் பவுடர் போடலாம். பான்ஸ்ல தொடங்கி பல பருவாடிகளை நடத்தி கடைசியில கணவன் மனைவி உறவுகள் அம்மா வந்து அப்பா வந்து அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, இங்க நுள்ளுனா அங்க கடிச்சான், அங்க நோண்டுனா இங்க கீர்னான். உடனே அப்படியா செஞ்சான், நான் வாரேன் சித்தப்பாயின் பெரியப்பாவை கூட்டிட்டு. சித்தப்பாவும் பெரியப்பா நினைக்கிறேன் வாடி. அப்ப எனக்கு வீட்டுல நடக்கிற மாதிரி தான் மனைவி வீட்டுல நடக்குது. சந்தோஷம், உள்ள சந்தோஷம். எதுல? கஷ்டப்படுறத பார்க்கறது. அதெல்லாம் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசமே இளைப்பாறுதல். இததான் மனாந்திரத்தில் அந்த பயல்களுக்கு சொன்னார். கேட்கல, இந்த பயிலோ முறுமுறுத்து காலத்தை குழி பண்ணியார. எப்படி? காலத்தை கொள்ளுகளா குழி பண்ணியார. சாயங்காலம் குழி புதுசு ஃப்ரெஷ். ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம் இல்லை, ஃப்ரெஷ்ஷா. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். இருளே காணல அவங்க, இருளே இல்லைங்க, நடந்துட்டே இருந்தானுங்க. சட்டை போட்டிருந்த சட்டை கிளியவே இல்லை, நாத்த அடிக்கல. ஃபுல் ஸ்ப்ரே. எப்படி? ஃபுல் ஸ்ப்ரே. ஸ்ப்ரே வாங்கி 5 பைசா செலவுப்படல. அர்த்தம் புரியுதா? நம்ம அது இதெல்லாம் பிரச்சனைக்க மாட்டாங்க. கிளி இல்லைன்னுவாங்க. கிளி எதுனால சட்டை கிளியும்? ட்ரெஸ் எப்படி கிளியுங்க? பாடிக்குள்ளேருந்து வருதே தூர் நாச்சம். அது எதுனா ஒரு வேர்வை கொண்டு வரதுல வேஸ்ட்டு. அது வந்து ஷட்டில் பட துணியில் பட்டு அப்படியே டைரக்டாக படிச்சுனா கொஞ்சம் நாசாயம் தான். அப்போ அவனுக்கு வேர்வே வரலன்னு அர்த்தம். வெயிலில் நடந்துருக்கான், வேர்த்து போகல, சட்டை கிளியில. அவனுக்கு சட்டை கிளியவே இல்லை பாருங்க. ஆரோக்கியமா இருந்தான் பாருங்க. இரவு அவனுக்கு பயமா இல்லை, பகல் பை. ஏன்னா அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அவனை நடந்துச்சு பாருங்க. அப்போ ஒரு இளைப்பாறுதல் அவனுக்கு பிரசங்கிச்சுட்டே இருக்கிறான். யாரு? மோசே சொல்லிட்டே இருக்கிறான். மோசே ஒரு மயிர் மாதிரி கூட நடக்கல அவங்க. புரியுதா? அவ்வளவு செங்கலை ஒன்று அப்படி நொறுக்கிறான் பாருங்க. ஊழியக்காரன் வரப்ப கஷ்டத்தை பார்த்தீங்களா? எல்லாம் செஞ்சுட்டு அடிக்கணும். புரியுதா? எப்படி வாங்கியிருப்பான் மோசே இல்லையா? செங்கடல பிறந்தாச்சு. நான் என்ன சொல்லுவேன்? பிளந்தாச்சு, இனி ஒன்ன பிளந்துடுவேன், மரியாதை போடணுமே. மாவனை கீழ்ப்படியில ஒன்ன புழக்கிறது. அடுத்த வேலை தான் மரியாதை. போ, வாயை திறக்காத. நம்ம எல்லாம் வாயை திறக்காத இருப்பது. உள்ள மட்டும் கடப்பட விசுவாசம் கடப்பட சுபாவம் கடப்பட. அப்போ பாருங்க, எது நமக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான் நமக்கு இளைப்பாறுதல். நாளைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, காசு இல்ல, நல்ல சம்பந்தம் வந்துருக்குது அப்படின்னு. இது கர்த்தருடைய சித்தமானதான் முதல்ல நீ பார்க்கணும். கர்த்தருடைய சித்தம்னா கர்த்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். அது எத்தனை கோடி தகுதியை மிஞ்சின காரியத்தை செய்ய உனக்கு சூழல் ஏற்பட்டாலும் கர்த்தர் உனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு நீ சொல்லுவ. அப்படி சொன்னா நீ விசுவாசத்துல இருக்கிற. இல்லைன்னா உலகத்தரமா நம்பிக்கை இருக்கு. தருவியல் அவர் 2 லட்சம் 2 மாசத்துல தருவியல். எப்படி?
பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு 2 லட்சம் ரூபாய் இல்லையா? அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி மறுபடியும் 2 லட்சம் எப்படி 2 மாசத்துல கொடுப்ப? அது பொண்ணுகிட்ட லைட்டா கேட்டு வாங்கலாம். ஓஹோ, மறுபடியும் சாம்பல வராம மறுபடியும் அதே கொளுத்துலான் இருக்க. நீ அடுப்பை கொளுத்தி விட்ட சாக்கல கடைசி வரைக்கும் ஒரே கொளுத்தா கொளுத்திட்டு போலான்னு நினைக்கிறேன். இப்படி கல்யாண வீட்டுக்கு வார்ப்பு கீழே போட்ட அதே நெருப்ப ஆஃப் பண்ணாம ஓட்டலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் உனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். இளைப்பாறுதல் உனக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும், சகலவற்றையும் கொண்டு சேர்க்கும். பொண்ணு பார்க்கறது நீ இல்லை, மாப்பிள்ளை பார்க்கறது நீ இல்லை, கர்த்தர் நியமித்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நீ அப்படிதான், ஆண்டவர் நியமித்த வாழ்க்கை என் பொண்ணு பெற்றுக்கொள்ளும், ஆண்டவர் நியமித்த வாழ்க்கை என் பையன் பெற்றுக்கொள்ளுவான். நான் ஒரு செலவும் செய்யவே இயலாது, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லா செலவுகளையும் அவர் பார்த்து கொள்வார். ஒண்ணுமே இல்லையே அடியே, அடியே ஒண்ணுமே இல்லையே. LIC போட்டிருக்கியா, RD போட்டிருக்கியா, வல்லும் இருக்குதான். ஒன்றும் இல்லை சாமி, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதுதான் சுவிசேஷம். கர்த்தர் எனக்கு யாவற்றை செய்து முடிப்பார். இதுதான் சுவிசேஷம். அப்ப பாருங்க, இது இவனுக்கு சொல்லப்படுறது பாருங்க. மேலும் தேவனுடைய கிரியை எல்லாம் முடிந்தது 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் 5வது வசனம், அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பதும் இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனார்கள். எவனெல்லாம் இவ்வளவு குழி போன இறந்தானுங்க, செங்கடல் பளந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. 14 நாளில் போக வேண்டியதில் 40 வருஷமாக போகிறானுங்க கீழ்ப்படியாதனால. என்னது ஜவ்வு இழுக்குது, 4 ஜவ்வு இழுக்குது. பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா அவருக்கு 1 செகண்ட் போதும். அவ்வளோதான், 1 செகண்ட் முடிச்சிடும். ஏன் நடக்கலை? 1 செகண்டில் உன் விசுவாசம் தான் பிரச்சனை. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையின் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது நம்புற இன்னும் சரியான நம்பிக்கை உனக்கு அதன் மேல வரல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த சரியான நம்பிக்கை வருவதற்கு எது உனக்கு தடையா இருக்குதா தூக்கி எறி. 10 லட்சம் ரூபா பாருங்க, பொண்ணை கட்டி கொடுக்கணும். 2 லட்சம் ரூபா தான் இருக்கு. அந்த 2 லட்சத்தை கொண்டு என்ன செய்யணும்? அது வேற மாதிரி தெனாவட்டு. ஆண்டவரே, இனி 8 லட்சம் ரூபா பார்க்கணும், ஏன்டா 5 பைசா இல்லை, இருக்கிறத கொண்டு சாரி பார்த்து விதைச்ச மாதிரி மொத்தமாக கொண்டு விதைக்கிறேன். நான் உடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். கூட இருக்கிறவன் சொல்லுவான் முட்டாளன்னு. ஹல்லேலூயா. சொல்லவன் சொல்லட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், நான் ஒரு நாளைக்கு வந்து நிப்பேன் பாரு அப்படி ராஜா மாதிரி. எப்படிடியே? அப்படிதான். இந்த மாதிரி தான் சாட்சி இருக்கணும். சாட்சி, நான் கதிர் கிருபையினாலே ஒரு RD போட்டிருந்தேன், அந்த கிருபையினாலே RD வந்து வளர்ந்து போடின்னு சொல்கிற வேளையிலே நான் வாடி என்று பிடித்து அதை எடுத்து என் பிள்ளைக்கு நீ போடி என்று சொன்னேன். அவள் போனாள். 1 இயர் ஆண்டவரோடு இருக்கட்டுமா, எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது, ஆண்டவரோடு நான் இருக்கிறேன். அப்ப அர்த்தம் என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ நீட்டுக்கு மேல என்ன மேட்ச் வேணாலும் போடு, ஆனா என் அப்ப என் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் அப்ப எழுதுவாரு. நான் அவரோடு இசைத்திருப்பேன். உங்க பிள்ளைங்களை ஆண்டவரோட இசைத்திருக்க விடுங்க. அல்லாம நீ அங்க ஆண்டவரே எனக்கு பையன் அங்க போனா போவியலாம், இங்க போனா போவியலா இப்படி சொல்லணும். என் தேவாதி தேவன் என் பிள்ளை எங்க இருக்கிறாரோ, என் தேவன் எங்க இருக்கிறாரோ என் பிள்ளை அங்க இருப்பான்பா, என் பொண்ணு அங்க இருக்குப்பா. என் தேவன் நிச்சயித்த வாழ்க்கையில் என் பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்படிதான் சொல்லணும். இப்பவே சொல்லணும் வாயத்திற்கு. ஹல்லேலூயா. இன்னும் கல்யாண பருவம் ஆவல்ல,
ஆவலைன்னா இப்பவே நீ சொல்லணும். அதான் இதான் நல்ல டைம். ஹல்லேலூயா. அந்த டைம்ல என்ன சொல்லக்கூடாது, ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, ஆண்டவருக்கு சித்தம் மட்டும்தான் நான் கட்டி விட்டுப்பேன். ஓ பரவாயில்லையே, பாஸ்டர் ஒன்று ஜோம் பண்ணி சொல்லிங்களா? ஓ ஆண்டவர் சித்தம்னா உனக்கு தெரியும். நீ கர்த்தரோடு தரித்திருந்தால் உனக்கு ஆண்டோட சித்தம் என்னது தெளிவோட தெரியும். How you are travel with God. நீ எப்படி தேவனோடு பிரயாணிக்கிறாய், தேவ சித்தம் உனக்கு தெரியும். கர்த்தரோடு கூட இருக்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை. அப்படி இருக்கணும். யாராவது தலையில கொண்டு வைக்க கூடாது. என் பிள்ளை பாஸ்டர் ஒன்று சொன்னார், ஒன்னே ஒன்று புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்க ஜபிக்க கூடாதுன்னு சொல்லலை. ஜபிக்க அது ஒரு மெய்ப்பனா அது அவசியம்தான். ஆனாலும் விசுவாசம் இப்படி இருக்கணுங்க, வார்த்தை மேல. அதுதான் ஒரு விஷயமே. ஹல்லேலூயா. பாருங்க 8வது வசனம். யோசுவா இன்று அவருடைய, பாருங்க 7வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிறவர் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து ஏன் சொல்லியிருக்க மாட்டாரே? ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். சாதாரண விஷயம் இல்ல. இயேசு தன் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தாரா? இல்லையா? பிதாவின் சித்தத்தை நன்கு அறிந்திருந்தார். பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்து நிறைவேற்றினார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றார். பிதாவின் தற்சொரூபமாய் வந்தார் இருக்காரு. அப்படியே நான் சொல்லட்டுமா ஒரு சில ரகசியம்? பிதாவுடைய தற்சொரூபமாய் இயேசு இருந்தார். இயேசு நமக்கு அளித்திருக்கிற இந்த வாழ்வுல தேவன் நம்ம அனுபவிக்கிற வெற்றி தான் அவரை நிரூபிக்க போகிறது. நீங்க என்ன நிரூபிக்கிறீர்களோ அதுதான் தேவன். நீங்க 5 நிரூபிச்சா 5, 10 நிரூபிச்சா 10, 100 100. தேவன் உங்களை விரும்பினபடி உங்களை உயர்த்த விரும்புகிறார். அவர் எப்படி உயர்த்த விரும்புகிறாரோ அப்படியே நீங்க இருக்கணும்னா அதுக்கு வேற ஒரு மேட்டர் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே தூக்கி இருதயத்துல வச்சுட்டு இளைப்பாறிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையின்படி செய்து முடிப்பார். என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை செய்து முடிப்பார். என்னுடைய எதிர்காலத்தை கரெக்டா நேர்த்தியா செய்வாரு. எனக்கு வர வேண்டிய வேலை, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னால் ஒருவரும் நஷ்டப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மனுஷனால ஒருத்தன் நஷ்டப்பட மாட்டான். நான் சொல்றேன், உங்களால ஒரு ஆள் கூட நஷ்டப்பட சொல்றேன், என்னால ஒரு ஆள் கூட நஷ்டப்பட மாட்டாங்க. நஷ்டப்படவே மாட்டேன். என்னால ஒரு ஆள் நஷ்டப்படாது. என்னால லாபப்படுகிறவர்கள் அநேகமாயிருக்கும். சொல்லுங்களேன், என்னால லாபப்படுகிறவர்கள் அநேகமாயிருக்கும். அநேகருக்கு நான் உதவுவேன். அநேகருக்கு உதவும்படி என் களஞ்சியங்களை என் தேவன் பூரணமாய் நிரப்புவார். நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன், அவரையே அண்டிக் கொள்வேன். அவரே எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதாங்க விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இயேசு முடிச்ச மாதிரியே முடிச்சிடலாமாங்க நம்ம? இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டார். இயேசு முடிச்ச காரியம் சாதாரண விஷயம் இல்ல. இயேசு முடிச்ச காரியத்தை எவனாலும் முடிக்க முடியாதுங்க. அந்த 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 ரெலம்ல அந்த காலத்தை வச்சு சொல்லணும்னா இயேசு முடிச்சத யாராலும் முடிக்க முடியாது. மனுஷனால முடிக்க முடியாது.
ஆனா தேவ புத்திரனாய் முழு மனுஷனாய் இருந்து பிதாவின் பலத்தினாலே அதை செஞ்சு முடிச்சார். கெட்சமேனில் அழுறாரு, கஷ்டப்படுறாரு, பயங்கரமா நரம்பு வெடிக்கிற அளவுக்கு, ரத்தம் சிந்துற அளவுக்கு பிரஷர் வந்த போதும் ஆயினும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகணும்னு ஒப்பு கொடுக்குறாரு. அடுத்து படப்படா பலப்படுத்தி விடுறாரு. எங்கடா சிலுவை? அர்த்தம் என்னது? உள்ளான மனுஷன் எங்கடா சிலுவை அப்படின்னு கேட்கிற மாதிரி எங்கேயாவது பாப்போம் அப்படி சொன்னார. அப்படி அடிக்கப்பட்ட ஆடாய் ஒப்பு கொடுத்தார். திரும்பி பேசவே இல்லை. அது சும்மா இல்லை, பயந்து இல்லை, அவர் பலத்துல அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற தைரியம். தன் பிள்ளைகள் எல்லாரையும் இதே மாதிரி 100% அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் அடிக்கப்பட்டாரு. நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்களும் நானும் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்களும் நானும் தேவன் சொன்ன கிரியைகளை விசுவாசிப்பதினாலே நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். முடிவு நித்திய ஜீவன், முடிவில் வெற்றி. ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, நான் விசுவாசிச்சுட்டே இருக்கேன். தரித்திரமா பேசுறதே தரித்திரமா இருக்கும். விசுவாசிச்சு கொண்டே இருக்கேன், ஜோம் பண்ணி, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜோம் பண்ணிட்டே இருக்கேன் பாஸ்டர், பின்ன நாங்கள் பின்ன ஜோம் பண்ண இல்லையா? அறியாதன்னு கேட்டுறாதீங்க, கொன்னே போடுவாங்க. விசுவாசம் இல்லைன்னு சொல்லணும். இட்லி குட்டு வந்து அடிதான் பாஸ்டர். ஹல்லேலூயா. வார்த்தை மாறவே மாறாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையும் சரி, நமக்கு ஒரே தான். ஒன்றை நான் வாழ வைப்பேன்னா வாழ வச்சிருப்பாரு. அவரால் நான் பிழைத்திருப்பேனே. சூழல் உனக்கு மாறி கோளாறா இருக்கலாம், சூழல் உனக்கு சாதகமாகவே இருக்காது. ஆனால் நீ வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் நிச்சயமாகவே உயருவேன், நிச்சயமாக வெற்றி அடைவேன்னு நீ சொல்லி நின்னு வச்சுக்கோ, நீ தோற்க மாட்டப்பா, தோல்வி அடைய மாட்ட. பாருங்க, ஆகையால் அந்த 11வது வசனம், அந்த திருஷ்டாந்தங்களின்படி ஒருவனாக கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். பாருங்க, 12வது வசனம் தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லுது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். எப்படி தேவனுடைய வார்த்தை எப்படிங்க? நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டிய ஐட்டம் என்னது? பணம் இல்லை, உங்க பேங்க் பேலன்ஸ் கிடையாது, சொத்து இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஏதோ பிள்ளை நல்ல IAS ஆஃபீஸர், அவன் மாசம் மாசம் உனக்கு 50,000 அனுப்பி தருவான், அந்த அதன் மேல நம்பிக்கை வைக்கல. புரியுதா? திடீர்னு கவர்மெண்ட் சொல்லும் பைசா இல்லை அப்படி, அப்படிலாம் கிடையாது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனும், ஜீவனும் உயிர் சொல்லுங்க, உயிரும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் குத்துகிறதாயும். ஆபரேஷன் என்னது? எது பார்த்தீங்கன்னா ஒரே ஆபரேஷன். உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை உள்ள புகுந்து உண்டு இல்லைன்னு ஆக்குற சக்தி வாய்ந்த கத்தி பட்டயம் அது. உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சும்மா விடாது, லெஃப்ட் ரைட் வாங்கிரும் பாரு. அதுதான் வேலை சொல்லுது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் ஆபரேஷன் பண்ற அந்த கத்தி பார்த்தீங்களா, லைட்டை தொடர்ந்து கீறிடும். நீ வச்சிருக்கிறது அந்த பிளேடு இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். இது 2 சைடும் குத்து கத்தி, நீ அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதாவது கத்தி அப்படி எடுத்து விட்டா, ஆண்டோடைய வார்த்தை நீ எடுத்து விட்டா என்ன ஆகுமா? பிசாசு ஒரு சைடை பிடிச்சு அந்த மொனை உள்ள பக்கத்தை தூக்கி வச்சுட்டு இப்படி ஆட்டோ நினைக்கிறேன், அவன் பிடிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். பாருங்களேன், இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி பலவீனம் இவளை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொன்னா அந்த வியாதி என்ன செய்யுமா? என்ன செய்யும்?
அந்த வியாதிக்கு இந்த கத்தியை தாங்க முடியுமா? ஆபரேஷன் பண்ணுங்க, ஒரே கட்டிங்க, எப்படிங்க ஒரே குட்டிங்க, குட்டி தான் இருக்கும், கட்டிங்க அப்படின்னு சொன்னா வார்த்தையை அனுப்பினால் அந்த கட்டி என்ன செய்யும்? இந்த பட்டயம் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்குன்னா நறுக்கு இல்ல வெட்டி தள்ளிடும். அந்த மாதிரி கத்தியம் வார்த்தை, அந்த வார்த்தையை நீ அனுப்பும் போது அது வெட்டி எரிஞ்சிடும். கட்டி இம்மிடியேட்டா காரியம். அப்படியே கட்டி எடுத்து தனியா காட்டி தராது. கட்டிய நறுபுறனாக்கி மிக்சியில எப்படிங்க அரைப்பீங்க? நானும் நினைப்பேன், நானும் கையை கூட போட்டு இப்படி ஆடி பார்ப்பேன், ஒண்ணுமே இல்லையே. ஆனா அப்படியே 2 நல்ல மிளகாய் எடுத்து போட்டா 2 இந்த காஞ்ச என்னது அந்த ஜிஞ்சரா இல்லைன்னா ட்ரை ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அது என்ன ஜிஞ்சர், சுக்க போட்டா புஷ்குன்னு மாவாயிருது. எப்படி தம்பி வார்த்தை சும்மா இருக்கு பாத்தீங்களா? இது எதாவது செய்யலாம், உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படிதானே? காது வார்த்தை எதாவது செய்யுது. ஆனா இயேசுவின் நாமத்தினு சொல்லி அந்த சுவிட்ச ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ, எப்படி இப்படிதான் கேட்குங்க. இப்ப ஒரு செகண்ட் அப்பாடா, அம்மா அம்மாவுக்கும் நல்லா தெரியும், ஆனா விசுவாசம் மட்டும் நல்லா தெரியல. கேட்டுக்கணுங்க. மிக்ஸி சொல்லுங்க, கிரைண்டர் இல்ல மிக்ஸி சொல்லுங்க, மிக்ஸி சத்தம். பிசாசுல பேசுறது, பிசாசுல பேர் சொல்லணும். ஏன் உங்களுக்கு அது புரியணும், உங்களுக்கு இது ஆழமா புரியணும். ஏன்னா ரெண்டே 2 பிளேடுங்க, எல்லா வேலை செய்யுது. அந்த பவர் போய் உள்ள பவர் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை அது, ஜீவன் அது. தேவனுடைய வார்த்தை ஜீவன், அப்படிதானே? ஜீவனும் வல்லமை. அப்ப ஜீவனும் வல்லமை என்னது? மிக்ஸி. மிக்ஸி ஜீவன், வல்லமை கரண்ட், பவர். அந்த ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் அந்த மிக்ஸிக்குள்ள இருக்கிற 2 பல்லு இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்துல அதை போட்டு அறுத்த வராது. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், வெட்டுறது ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அதை விட வேகமா காரியத்தை நடக்குது. ஒரு வெட்டுக்கத்தை எடுத்து நீங்க எதை செய்ய முடியாது? ஜிஞ்சர் சுக்கு என்ன செய்ய முடியாது? நீங்க மாவாக்க முடியாது. ஆனா இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் இருக்கிற மிக்ஸி பாருங்க, அந்த பாருங்க, கருக்கானது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும். அந்த கணு எல்லாம் இஞ்சி எப்படி இருக்கும்? இதுதான் நல்ல மண்ணம் வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி எப்படி இருக்கும்? கணுவா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காஞ்சாவது வேற மாதிரி இருக்கும், மரக்கட்ட மாதிரி, பார்த்துருக்கீங்களா? கணுக்களையும் கருக்கான எந்த ஆத்மாவை ஆவியையும் கணுக்களையும் எனது ஊரையும் பிரிக்கத்தக்கதாய் உருவம் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்பீங்கல்ல, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், கிழிச்சு தொழுது. அது என்ன செய்யும் தெரியுமா? உள்ள போய் உனக்கு நினைவு இருதயத்துல அந்த வார்த்தையை குறித்து என்ன மதிப்பு வச்சிருக்கிற, அந்த வார்த்தை மேல உனக்கு என்ன மரியாதை இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்குமாது. ஆனா மக்களையா பாஸ்டர் என்ன பாஸ்டர், அம்மா பிள்ளைங்க அப்படி சொல்றது இல்ல, சொல்லு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க பெரிய ஆளு, நல்லா தெரியிட்டேன். அல்லேலூயா. இது என்னது? பிசாசுல போய் சோதரா அவன் நினைக்கிறான். என்னது? எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சட்டைக்கு தோசையை சுடுவாங்க, சுட்டுட்டு சட்டனி தின்னு ஒண்ணுதானா? அவ்வளவுதான் தின்னு இல்லையா? ஆனா நல்லா இருக்குங்க, பாத்தீங்களா? புரிஞ்சுதான்? வார்த்தைக்கு வல்லமை பாருங்க. தேவன் இதுக்கு சொல்லி இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும்
உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள மிக்சியை போல. பட்டயம் மிக்சி, பட்டயம்னா மிக்சின்னு நினைச்சுக்கோங்க, மிக்சி தான் பட்டயமா இருக்கு. அந்த பட்டயம்னா மிக்சியை போல கருக்கானதாயும் ஆத்துமாவையும் இஞ்சியையும் இஞ்சி துண்டையும் உலர்ந்த இஞ்சியையும் கருவாடையும் வேற என்னதான் நல்ல கட்டியாக கூடிய பட்டையும் எல்லாத்தையும் உடைத்து எறிகிற, அதை பிரிச்சு அதை மாவாக்கி போடுகிற வல்லமை உள்ளதாகவும் கள்ளத்தனம் இல்லாம நான் ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கேன். 1982 ஜெபம் பண்ணி 49 வருஷம் ஆச்சு. இன்னும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கேன். வெள்ளை சாரி கொடுத்தாச்சு, கம்மல் கலத்தியாச்சு, ஆனாலும் நினைக்க முடியாது. உன் இருதயத்துல தேவன் சொன்ன வார்த்தையை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாய்? ஆம், இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி என்னுடைய வியாதிகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. என் வியாதிகளை எனக்கு தந்தது பிசாசுனா அதை எடுத்தறிகிற சக்தியாய் ஊன குத்தி உள்ள சொருகி இருக்கல வியாதி, குடலுக்குள்ள சொருகி இருக்கல வியாதி, அதை குத்தி கிழிச்சு மாவாக்கி எரிஞ்சு போயிடும். அங்க தேடியும் காணாதபடிக்கு, எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை சுகமாக்குவார். கட்டிகள் கரைந்து போகும். பிசிஓடி இருக்காது, அது இருக்காது, இது இருக்கா, ஒண்ணு இருக்காது. அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கும். வார்த்தையினால் பிழைப்பேன். ஹalleluya, ஹalleluya. சும்மா ஆண்டவர் மேல பழிய போட்டுற கூடாது. பாருங்க, நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன். வார்த்தை மட்டும் பிடிச்ச சபை எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் யாரையும் பிடிக்காதீங்க, வார்த்தை மட்டும் பிடிச்சுக்கோ. அந்த 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 இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இருக்கக்கூடாது, முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்படியாகும், இப்படியாகும். ஹalleluya, இறக்கி விடணும். ஹalleluya. 50 வேணும்னு இடத்துல 50,000 வேணும். நேற்றுக்கு சாமுவேல் சொன்னேன், அண்ணா நான் கேட்டேன் சாமுவேல்கிட்ட, சும்மா கேட்டேன், நமக்கு என்ன கீபோர்டர் அடுத்து வேணும்னு. ஒன்று சொல்லலாம், 1.5 லட்சம் 2.5 லட்சம்னு பேசிகிட்டே இருந்தான். அடுத்து நானே கேட்குறேன் உண்ட, எனக்கே கொஞ்சம் பேரெல்லாம் தெரியும். மாண்டேஜ் எவ்வளோ ரூபா ஆகும்? அது 5.5 லட்சம் ரூபாண்ணா. அதெல்லாம் அப்போ நான் எல்லாம் நின்று பார்த்துன்னு தான் நிற்பேன். எப்படி அடுத்த வருஷம் நமக்கு மாண்டேஜ் 2 எண்ணம் இருக்கும். 5.5 லட்சமாவது 50 லட்சமாவது தேவன் உருவாக்கினது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அடுத்த வருஷம் அங்க 5.5 இங்க 5.5. சாமுவேல் ஏறதின்னு விளையாடணும். நான் சொல்றேங்க, இந்த சின்ன சபை இல்லையா, இந்த மாதிரி ஒரு சபையில், இவ்வளவு இருக்கிற சபையில் இவ்வளோ சாணம் இருக்காதுங்க, அவ்வளோ இருக்குது நம்ம சர்ச்சில். ஆனால் இன்னும் எனக்கு தேவை இருக்குது. நான் ஒரு காலம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போதும்னு சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டீங்க. என்னைக்கு போருன்னு சொல்கிறேன்னா அதோட சபையில் ஆள் நிற்குன்னு அர்த்தம். போதாது, அடுத்த ரவுண்டு வேற மாதிரி. வார்த்தை பொய்யல்ல. ஹalleluya. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க? ஆராதனை. ஏய், நல்ல சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவன் உலகத்தான் பெரிய 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 காஸ்ட்லி சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஜம்முன்னு பண்றானுங்க. அப்ப நான் மட்டும் கேவலம். வார்த்தை பொய்யாகாது. தேவனுடைய ராஜ்யமே வார்த்தையில் இருக்கிறது. ஏய், என் சர்ச்சு மட்டும் வார்த்தையில் நிற்கலையா? வார்த்தை என்ன செய்ய போதுன்னு மட்டும் பாருங்கள். வெயிட் அண்ட் சீ. சொல்லுங்க, வெயிட் அண்ட். வராத சபைக்குன்னா வராத.
நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்டும். நான் உண்மையில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நான் யார்கிட்டையுமே ஒன்றும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமில்ல, சபைக்கு ஒரு தேவைன்னா கேட்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டம். ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட சில ஐடியாஸ் போடும்போது தான் தெரியும். ஐடியாஸ் தான் போடுவேன். இப்போ இவன்கிட்ட கீபோர்டு ஐடியா அவன்கிட்ட போட்டேன் இல்லையா, 5.5 லட்சம் சொன்னான் ஒரு ஐட்டம். அப்படியா, இது இன்னும் இங்கே வரவே இல்லையா, எப்படி கடல்லையே இல்லையான்ற மாதிரி இந்தியாவில் பீஸே வரலையான். தம்பி, நமக்கே தான் இந்த பீஸ் முதல்ல இங்கே வரப்போகுது. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் பாருங்க. ஏன் தெரியுமா? வார்த்தையின் மேலே எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்களே ஏதோ ஒரு விதத்தில் அவிசுவாசத்தில் ஒரு ஐடியா கொடுத்துருவீங்க. கேட்கவே மாட்டேன். அதனால் உங்களை அவிசுவாசின்னு சொல்லலை, விசுவாசி தான். ஆனால் ஒரு ஐடியா வருதுன்னு போய்ங்க, மேலான ஐடியா சொன்னீங்கன்னா கேட்டுருவேன். கீழே சொல்லி வர்றது கேட்க மாட்டேங்க. சரி, பேசுங்க. 10 சேர் அப்படின்னு கணக்கு போகுது. சரி வேணுமா? நான் எதை சொல்ல வந்தேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை குறித்து தேடுங்கள், மற்ற எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேற ஒன்றும் இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அழகுபடுது. என் லைஃப்ல நான் இப்போ அழகா இருக்கிறேன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்னேன், அந்த சர்ச் ஒரு நார்மல் சர்ச்சை விட இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒன்றுமே இல்லைங்க, என் ஆசை. எனக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள விழுந்த ஆசை இவ்வளோ வேலை செய்யுது. அதனால தான் நானே நல்லா இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்று ஆசைப்பட்டேன்னா அதை இங்கே தந்துட்டாருங்க, அது என் பர்சனல் வாழ்க்கையில் இருக்கும். அசல்ட்டா நான் போறேன். நான் இங்கே சேருவோம். எனக்கு வீட்டில் சோபா இல்லை. எப்படிங்க? இந்த சோபா இல்லைங்க. ரொம்ப நாள் ஆசை ஒரு நல்ல சோஃபா பார்க்கணும். ஆனால் எனக்கு ஆசை என்னன்னா, ஆண்டவரே முதல்ல இங்கே இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சேரணும். ஆமாம், வேற லெவலுக்கு தந்தா கர்த்தர். Hallelujah. I know it. How? நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை சோஃபா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது இல்லை, எனக்கு தான் தெரியும் அந்த டேஸ்ட்டை எனக்கு எப்படி தந்தாரு, அதை எப்படி அனுபவிக்க வச்சார். நீ எனக்கு தந்தாரு, அனுபவிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா பாருங்களேன், 10 ஏக்கர்ல சர்ச் இருக்கும்போது என் வீடு 10 ஏக்கர்ல இருக்கும். அப்படின்னு நம்ம சபை எத்தனை சதுர, இந்த ஏரியாவில் சொல்லக்கூடாது, நம்ம சபை எத்தனை சதுர அடியில் இருக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். யாருக்கு எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. உன் வீடு எத்தனை சதுர அடியில் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாது. ஃப்ளைட் ஏறிருக்கீங்களா? நம்ம சர்ச்சுக்காகவே ஃப்ளைட் வரும். ஏர்போர்ட் சொன்னாரா? என்னைக்காவது நீங்கள் இதை வாயில் திறந்து பேசியிருக்கீங்களா? நீ பேசு, நீ ஃப்ளைட்டை சொந்தமாகவே வாங்க. வீட்டு முத்தத்தில் 4way வரதுல முக்கியம். வீட்டு முத்தத்தில் உனக்கு 10 கார் வந்து நிற்கணும். அதான் மேட்ரு. அவன் நல்லா இருக்க, இவன் நல்லா இருக்கான்னு பார்க்காத. ஒரு நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டதோ அதன் நிமித்தம் உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை கட்டப்படும். மாற்றமே கிடையாதுப்பா. இதான் ரகசியம். இதான் ரகசியம். நம்ம என்ன நினைப்போம்?
யாருக்கு யாருக்கு? எனக்கு. அப்பா எல்லாமே உங்களுதான். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த பணத்தை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கிருபை அல்லாமல் நான் என் தாளத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. என் காரியங்களை நான் முடிக்க முடியாது. நினைச்சு பாருங்க. நான் சொல்றேங்க, ஐ எம் சீயிங் எவ்ரிடே மிராக்கிள். நான் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியாது. நான் எனக்கு பர்சனலா எனக்கு பர்சனல் அக்கௌண்டண்டா யாராவது வரீங்களா? எனக்கு பர்சனல் அக்கௌண்டண்டா யாராவது வரீங்களா? இல்லை பிஏ வந்தாலும் போதும், 10 நாள்ல திருச்சிருவீங்க. ஹல்லேலூயா. நான் தரிசித்து வாழ்கிறவன் அல்ல, விசுவாசித்து வாழ்கிறவன். ஹல்லேலூயா. சகலமும் எனக்கு கீழ்ப்படியும். ராஜாதி ராஜா இயேசுவின் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Don't be silly and don't be shocked in your life. வாழ்க்கையை சாதாரணமா இடப்படாதீங்க. உங்க தரத்தை குறைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாவிஷான மைண்ட் கேளுங்க. ஆண்டவரே, விடுதலையான உள்ளம் எனக்கு வேணும் ஆண்டவரே. விடுதலையான உள்ளம். வீண் செலவு பண்ணுகிறதல்ல. தட் இஸ் டேஞ்சர். பெருமைக்காக அதல்ல, அவர் நாமத்துக்காக செய். சைலண்டா இருக்கணும். அங்க போய் கோல் வைத்துட்டு கொடி பிடிச்சு தீக்க கூடாது. 4 சபையில் நடக்கிற மாதிரி தென் வலது கை செய்யறது இடது கை தெரியாத இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன் அப்படி. ஹல்லேலூயா. இனி யாருமே என் கையில இருக்க காணிக்கை கொண்டு தரக்கூடாது. எப்படி காணிக்கையை உண்மையா கற்றுவதே யாருக்கும் தெரியாம கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்துச்சு பாருங்க. நீங்களே பழகுவீங்க. நீங்க பழகுவீங்க. ஏங்க, நான் 10 ரூபா தரவனுக்கு ஒரு ஜபமும் 100 ரூபா தரவனுக்கு ஒரு ஜபமா பண்ண நான் அது வராதுப்பா. ஏன்னா ஆண்டவர் என்ன அப்படி வளர்த்தல. அப்படி என்ன வளர்த்தல ஆண்டவர். புரியுதா? நீங்களும் அப்படி பழகுங்க. பிள்ளைங்களே, யாரும் தெரியக்கூடாது. உள்ளத்துல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி விதைச்சு படிங்க. அப்பதான் விசுவாசத்துல நீங்க வளருவீங்க. வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. வார்த்தை அவ்வளவு சீப்பு நினைச்சிட்டீங்க. உலகமே வார்த்தையில தான் இருக்குதுன்னு தெரியுதுல்ல. பின்ன வாழ்க்கை மட்டும் பரங்கி மலையில ஒண்ணு வச்சிருக்கிறாங்க ஆண்டவரு. வார்த்தையில. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கெட்டு போகாதீங்க. எல்லாம் கிடைக்குங்க. நான் சொல்ற வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்களை அறியாமலே உங்க பணத்தின் மேல, உங்க திறமையின் மேல, உங்க செல்வாக்கின் மேல, உங்க பேங்க் பேலன்ஸ் மேல, சொத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்களுக்கு உங்களுக்கு உங்க நீங்க நம்பி இருக்கிற உங்க 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 வெல்விஷர்ஸ் இவங்க மேல உங்க நம்பிக்கை வந்துடும். நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சேன்னா கர்த்தர் உன்னை ஒரு நாள் அசைக்க மாட்டார். உன்னை அசைக்க விட மாட்டார். நீயும் அசையாத சீயோன் பர்வதத்துக்குள்ள இருப்பாய். நிச்சயமா உனக்கு வெற்றி உண்டுப்பா. வெற்றி உண்டு. வார்த்தையின் மேல வார்த்தை அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆபரேஷன் பாருங்க. பார்க்கும்போது எனக்கு ஆபரேஷன் இருக்க என்ன பெரிய வேலை செய்யுது ஒரு வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறதுங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்குன்னா அவ்வளவு ஷார்ப்பு. ஆத்மாவை ஆவியையும் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துக்கிறதா இருக்கிறது. இருதயத்தின் நினைவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விசுவாசிகளே, நீங்க எங்க ஆண்டவர் எங்க பார்ப்பாருன்னா வார்த்தை பார்க்கும். ஆண்டவர் வார்த்தை போய் பார்க்கும். சார் நான் சொல்றேங்க, கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற வாக்குத்தத்தத்தை நீ எடுத்த உடனே இயேசுவை பரிசுத்த ஆவியானவரே பிதாவே விழிக்கவே வேண்டாம்.
10 பைசா பேராசிட்டமால் நீ எடுத்து போட்டா உன் டெம்பரேச்சர் குறையுதா இல்லையா? நீ சொல்றியா பேராசிட்டமாலே ஒழுங்கா டெம்பரேச்சர் குறையணும், இல்லைங்க நாளை வந்து வெளியே வந்து கொண்டு போடுவேன். போட்டது வெளியே வந்ததா பாத்தியா? நீ பாருங்களேன், அந்த டேப்லெட்டை நீ உள்ள போட்ட உடனே அது உள்ள போய் வியாதி எங்கெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுது. நீ உன் இருதயத்துல தேவனை நம்பி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உன் இருதயத்துல வச்சா அது எவ்வளவு தூரம் வைக்கிறியோ, நீ வச்ச உடனே அது வேலை செஞ்சிடும். நீ வைக்காத வேலை செய்யாது. டேப்லெட்டை சாப்பிட்டா வச்சுக்கோ, அது உள்ள போய் வியாதியை குணமாக்குறது எப்படியோ அதே போல தேவனுடைய வார்த்தை உன்னை குணமாக்கும். ஹalleluya. வார்த்தை போய் சொல்லிருக்காரு, ஆண்டவர் செய்யல பண்ணல, நான் கேட்டுட்டே இருக்கேன். நீ கேட்கல, விசுவாசிச்சு என்ன வார்த்தை ஆராய்ச்சி உள்ள போய் எல்லாம் உன் நினைவு. நீ வார்த்தை மேல என்ன எண்ணத்தை வச்சிருக்கிற, வார்த்தையின் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறன்றத அது நீ ஆராயுமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. டேப்லெட்டை வாங்கிட்டு இப்படி போடக்கூடாது. எப்படிங்க? சிலவங்க வார்த்தையை வாங்கிட்டு ஹalleluya. இந்த சின்ன பிள்ளைல கஞ்சியும் கறி வைப்போம், பாத்தீங்களா? 4 பருப்பு வீட்டில் போய் திருடிட்டு அடுத்த கட் பண்ணி போட்ட தேவையில்லாத வெஜிடபிள் எல்லாம் எடுத்துட்டு சாம்பார் பருப்பு கறி திங்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல். அடுத்து பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எங்க போனோம்? அம்மாட்ட போகணும் இல்லையா? தேவனுடைய வார்த்தை அப்படிதான். உள்ள சாப்பிடு, நீ உள்ள விடு. உன் வார்த்தை மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். என் சித்தப்பன் இல்லை, என் பெரியப்பட்ட இல்லை, என் வார்த்தை மேல கர்த்தர்னு கொண்டு என்னை கொண்டதே வார்த்தை தான். என்னை உருவாக்கப்படுறதும் வார்த்தை தான். வெற்றியடைய வைக்கிறதும் கடைசி வரைக்கும் என் கூட நிற்கிறதும் வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அது ஜீவனை கொடுக்கிறது. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி கீழ்ப்படியாத மாதிரி இருக்காதீங்க. சபைக்கு வந்த ஒரு மரியாதை இருக்கட்டும், ஒரு மரியாதையோட வாங்க. கர்த்தரை வெட்கப்படுத்த மாட்டார். அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன். என் ஜீவனையும் அவர் தன்னுடைய ஜீவனையும் பொருட்டாய் எண்ணாமல், தன்னுடைய கொடுத்த எல்லா செல்வத்தையும் ஒரு பொருட்டாய் எண்ணாமல், அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், எனக்காய் உனக்காய் மரித்து எல்லாவற்றையும் சொந்தமாக்கினார். அவர் ஒத்தைக்கு இருந்து அனுபவிச்சிருக்கலாமே. அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொள்ளையாடின பொருளை எடுக்கலங்க. நமக்காக அவர் மரித்தார். கேட்டாரா கேள்வி? முடிவு புரியந்த தாழ்த்தினார். ஆனா நம்ம அதை வாங்கி அனுபவிக்க முடியாம இருக்கிறோம். பைப்பு துறக்கமா இருக்கிறோம். அவ்வளவு இருக்குதுங்க தண்ணி, அவ்வளவு இருக்குதுங்க லாபம். ஆனா நம்ம பாருங்க, கொஞ்சம் ஒரு நெருக்கம் வந்தோம்னா பின்வாங்கிடுவோம். சின்ன நெருக்கம் வந்தா போதும் ஒரு பின்வாங்குதல் பார்க்கலாம். நெருக்கம் வந்த உடனே யோசிச்சுக்கோ. நான் எல்லாம் நெருக்கம் வந்தாலே பெருக்கத்தை பயங்கரமா யோசிப்பேன். ஹalleluya. சபையில கடகட மாற்றம் வருதுன்னா நான் நெருக்கத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப மாற்றத்தை தர்றாருன்னா நான் என்ன சும்மா வருவாரு பிரிங்கி இருப்பேன். நெருங்கி இருக்கிற சகோதரர்களே, யாராவது நெருக்கத்தை தீர்க்கன்னு கேட்கிறேன். நானும் அவரு எனக்கு யுத்தம் செய்வார். நெருக்கம் வந்து தயவு செய்து நான் ஒரு ரகசியமா சொல்றேன், நெருங்கி வருது. கர்த்தருக்கே ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, பயங்கர நெருக்கம் அப்பதான் வரும். அப்ப என்ன செய்யணும்? மொத்த அக்கௌண்ட் காலி பண்ணிட்டு சத்தம் கட்டாரு. அந்த தைரியம் உங்களுக்கு சும்மா வராது, சும்மா வராது சிஸ்டர் பிரதர். ஆனா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். நேர தங்க கட்டியை கொண்டு இறக்கீங்களா? சுமக்க முடியாது. அதுவும் நேர வீட்டுக்குள்ள வந்து அடுக்கி வைப்பீங்களா? நீ திங்கவே மாட்டேன். எப்பா ஆண்டவர் உன்னை தோண்டி 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 எடுக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வார்த்தை விதை எப்படி? வார்த்தை இந்த விதையில விதைக்கணும்.
நான் போகிறேன் ஒரு வீட்டுக்கு, அண்ணன் தம்பி 2 பேரும் காசு வச்சுட்டு இருக்கேன் மடியில். வீடு கட்ட நினைக்கல, வீடு கட்ட முடியல. பணம் இருக்குது, வீடு கட்ட முடியாது. கட்டுகிறவன் வீடு கட்டுகிறவனுடைய பிரயாசத்தினால இல்லை, வீட்டை கட்டினால்தான் உன்னோட வீட்டில் வாழ முடியும். ஹல்லேலூயா. இது சப்ஜெக்ட் வேற மாதிரி போச்சு. இது காலம் உள்ள நேரம் இருக்கு. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, அவங்க கீழ்ப்படியாம போனானுங்க. நம்ம கீழ்ப்படுகிற இடத்துல இருக்கணும். வார்த்தை நமக்கு என்ன வேணா செய்யும். வார்த்தையை மட்டும் எடுங்க, அதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். இளைப்பாறுதலை முன்கூட்டியே சுதந்திரிங்க. நன்மையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுறது இல்லை, நன்மையை அனுபவிக்க வேண்டி கர்த்தரிடத்துல கேட்கும் போதே ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அப்பவே துள்ளி குதிச்சது, அப்பவே பிரியாணியை போட்டுரு, அப்பவே 4 பேருக்கு கூட்டம் எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதுங்க. கல்யாணம் நடத்துவாங்க. ப்ரீ வெட்டிங், இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அது அங்கே வராது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டு முன்னாடி எல்லாம் ஷூட்டிங்க்கு அப்புறம் தான் அந்த கணவன் மனைவி என்ன செய்வாங்க, அப்படியே இந்த கட்டி பிடிக்கிறதுல, அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுல, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கரெக்டாக இருப்பாங்க. அதனால 1 வாரம் தாண்டி எடுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ விசுவாசத்தை பார்த்தியலா, பயப்புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்காக இருக்காங்க. நல்லதுதான். அதே மாதிரி கர்த்தர் சொன்ன வார்த்தையில உனக்கு வர வேண்டிய நன்மை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்வார், நான் வெட்கப்படுவதில்லை. அவர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை இனமுள்ள எலும்புகளாய் மாற்றுவார். நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பிரபு ஷேக்ஸானாச்சி பிரகந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் ரெஸ்ட்ல இருக்கீங்க. அரஸ்டா என்னன்னு சொல்லுங்க, கரெக்டா கேட்கல. எல்லா ரெஸ்ட்ல இருக்கீங்களா? இல்ல அரஸ்ட்ல இருக்கீங்களா? ராணியம்மா அரஸ்டா, திகார் ஜெயிலா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய சுதந்திரமான பிள்ளைகள். நம்மளை எந்த வியாதியும் கைது செய்ய முடியாது, எந்த உபத்திரமும் நம்மளை கைது செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் நம்மளை கைது செய்ய முடியாது. உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள், பயந்து ஓடுவார்கள். உனக்கு முன்பதாய் அவர்களால் நிற்க முடியாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தருடைய பிள்ளைகள், அவருடைய பரிசுத்த கூட்டம், அவருடைய ராஜரீக பட்டாளம். வார்த்தையின் மேலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம், கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். காற்றடித்தும் புயலடித்தும் சேதப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையை எந்த காற்றும் புயலும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா.